ஹாய், இன்னைக்கு நாங்கள் லை டிடெக்டர் வச்சு ஒரு கேம் விளையாட போகிறோம். இது ஆப்வியஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூபர்ஸ் செஞ்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நான் இன்னைக்கு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட செய்ய போகிறேன். அது எப்படி டர்ன் அவுட் பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். ஸோ மிஸ்டர் ஹஸ்பண்ட் தான் நம்ம ஸ்டார்டிங். யார் கொஸ்டின் கேட்க போகிறா? யார் கேட்க போறீங்க? இந்த கேள்வி நீங்க தான் போடணும். போட்டேன் எனக்கு. நம்மளாம் சேர்ந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கலாம்? என்ன கேள்வி கேட்கலாம்? நீ லைஃப்ல பண்ண ஒரு எம்பரசிங்கான ஒரு விஷயம். அவமானமான விஷயமா? நில்ல நானும் யோசிக்கல பதில். சின்ன வயசுல செஞ்சது. ஸ்கூல்ல போய் சொல்றது, எல்லா படமும் நான் பார்த்துருவேன், நான் தான் பணக்காரன் அப்படி வந்தா பண்ணிக்கிறது, அதான் எம்பரசிங்கானது. இப்ப நினைச்சா அவமானமான விஷயம் இல்லையா? அவமானமா தான் இருக்கும். அப்ப சொல்லப்ப நல்லா இருந்துச்சு, இப்ப கேக்குறப்ப அசிங்கமா இருக்கு. உண்மைதான், உண்மையதான் சொல்லியிருக்காரு. ஏன் நானு நீதான் கடைசியில இருக்க. ஓகே, என்ன கேள்வி கேட்கலாம்? இவர் கேட்கட்டும். கேள்வி கேளுங்க, கொஞ்சம் பார்த்து கேளுங்க, மக்கள் நிறைய பேர் பாக்குறாங்க. நம்மளே நினைச்சுக்குவோம் நிறைய பேர் பாக்குறாங்கன்னு. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பாக்கும் அப்ப. கேளுங்க. என்னம்மா உன் கூட இத்தனை வருஷம் இருந்திருக்கா, உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு இல்லையா? உன் லைஃப்லயே வந்து ஓகே இது நான் சீலாப்பா பண்ணிட்டேன், இப்ப அந்த இடத்துல இருந்ததுன்னா பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு எது நினைக்கிறேன்? சீலாப்பா பண்ணிட்டேன்னா நிறைய இடத்துல நிறைய பேர்கிட்ட வார்த்தை விட்டுருப்பேன், ஏதாவது அவசரப்பட்டு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல என்னன்னா, ஒரு தடவை மெக்டானல்ட்ஸ் போனப்ப நீங்க ரஜியா பம்னுக்கு உட்காந்துருந்தீங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதான் இன்னைக்கு நீங்க போறீங்க. வைங்க கொஞ்சம் டைட்டா தான் போடுறது. ஒய்ஃப் இன்னொன்னு மெதுவா போடுறீங்க. ஆன் பண்ணுங்க. நீங்க ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு அந்த பழிய வேற ஆள் மேல போட்டிருந்தீங்கன்னா அது என்ன தப்பு, எங்க எப்ப பண்ணீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ஒரு பெரிய தப்பு பண்ணி தப்பு பட்டிருக்கேன். ஆனா அது வந்து கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ளனால அதை நான் போய் ரிவீல் பண்ண முடியாது, ஏன்னா ஆள் பார்ப்பாங்களே. ஆளு பாப்பாங்களா? நீங்க சொல்லடும். ஆக்சுவலி உனக்கு ஏன் வந்து இந்த அடிக்கடி மூட் அவுட் ஆகுது? அப்புறம் ஏன் கடைசி நிமிஷத்துல வர மாட்டேன்? ஆக்சுவலி என்னதான் ப்ராப்ளம் உனக்கு? இல்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்புறம் ஏன் வர மாட்டேன்? என்னோட மூடு மாறுதுன்னா என்னோட இமோஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. எந்த ப்ராப்ளமும் இல்ல, அது அப்படிதான். இல்ல வேணுமனே பண்றியா? வேணுமனிக்கெல்லாம் இல்ல, இப்ப நல்லா இருப்பேன் திடீர்னு. இது எல்லாம் பொய் சொல்லுதா? இது எல்லாமே இது பாரு, அது பொய் சொல்லி எல்லாமே மனசார சொல்லியிருக்கு. இங்க பாரு, ஒண்ணுக்கு ரேட் இல்ல. உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காது. பேசிக்கலி இந்த கஷ்டம் உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது இது நம்மளோட லிஸ்ட்ல இருந்து கேட்காத, அது அப்புறம் கேட்டு. சரி, ஓகே. இது ஜெனரல். உன் கூட பிறந்த அண்ணனுங்களே எந்த அண்ணன் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்ல எந்த அண்ணனை உனக்கு பிடிக்காது? ஏன் பிடிக்காது? அந்த மாதிரி பிடிக்காதுன்னு யாரும் இல்ல, சொல்லி ஆகணும். ஓகே, மேபி லாஸ்ட் லைன் சொன்னா லைன் கட் லாஸ்டா கூட இருக்கலாம்ல. அந்த மாதிரி இல்ல. சரி, ஒரு யாராவது ஒரு ஆளு உனக்கு ரொம்ப பிடிக்கலாம், செகண்ட் தேர்ட் இருக்கா, தேர்ட்ல யார் இருக்கா? ஏய், இது ஆட்டு குடு ரெண்டாரா? நான் உண்மையை சொல்லியிருக்கேன். ஒண்ணுமே நீ சொல்லல, வெயிட் பண்ணு. உண்மையை தான் சொன்னாரு அவர். எனக்கு அந்த மாதிரி யாருமே பிடிக்காமலாம் இல்ல. இல்ல திரும்ப முடிஞ்சு. உனக்கு கூட பிறந்த அண்ணனுங்களே உனக்கு யார வந்து பிடிக்காது? மொத சுரேஷ் அண்ணா பிடிக்காதா? இல்ல பிடிக்கல, ஹை லைன்ல. ஓ, பிடிக்குமா? ரைட் தான். சுரேஷ் அண்ணா ரொம்ப பிடிக்கும் உனக்கு. இப்ப ஹிந்தில
ஸோ சுரேஷ் அண்ணா இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். ஹூ இஸ் யோர் ஃபர்ஸ்ட் லவ்? அதுக்கப்புறம் அது வந்து பப்பி லவ்வாக கூட இருக்கலாம், ஓகேவா, கூட இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் ஹூ இஸ் யோர் ஃபர்ஸ்ட் லவ்? எத்தனை வயசுல? ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து 13 வயசுல வந்துச்சு ஆக்சுவலி. யாரு? அதாவது ஸ்கூல் படிக்கிறப்ப வேனில் போகிறப்போ ஒரு பிள்ளை இருக்கும், அதை காதலிச்சேன். நிறைய அசிங்கமாக பட்டிருக்கேன், அதெல்லாம் இங்கே சொல்லி நான் அசிங்கப்பட விரும்பல. ஓகே, இது லேட்டர் நம்ம இதை பற்றி பேசுவோம். ஓகே, 2 லைன் 3 ட்ரூத். உண்மைதான் உண்மைதான். ஓகே, 25 வயசுலேயே கல்யாணம் பண்ணதை நீ வந்து ஹெப்பியாக எடுத்துக்கிறியா இல்லை கவலையாக எடுத்துக்கிறியா? கல்யாணம் பண்ணதே ஹாப்பியாக தான் எடுத்துக்கிறேன். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் பிள்ளை கொடுத்தது ஹாப்பியாக எடுத்துக்கிறேன். என்ன நான் கொஞ்சம் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன் உன் கூட. கொஞ்சம் பொய் இருக்கு. ஒண்ணுதான், பொய்கள் உண்டு. எல்லாத்துக்கும் அப்படிதான் வருது. முதல்ல இது இப்போ பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? இல்லை. நில்லு வேற இல்லை திரும்பி அதெல்லாம் வேணாம். ஏன்னாவா அதுக்கிட்ட கேளு, நீ போஸ்ட் போடுவேன். ஓகே, இப்போ பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? இல்லை. நில்லு, சொல்லு. இல்லை இல்லை. ஒன் சைடா யாராவது இல்லை அது கேட்குது. முத நீங்கள் ஒரு பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தீங்களா? அது எந்த வயசில், எங்கே, எப்போ? நான் முத ஒரு பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தேன்னா நான் 33 வயசில் இதோ பக்கத்தில் வந்திருக்கேன். இதுக்கு தான், அதுக்கு முன்னாடி யாரும் கொடுத்ததில்லை. ஐ எம் லெஜண்ட். வாவ், லீவிங் 90s கிட்ஸ் நிரூபிக்கிறீங்களா சார்? தப்பிச்சிட்டீங்க, உண்மையாக தான் சொல்லியிருக்கீங்க. சரி, உன் லைஃப்ல யாரையாவது ஏமாத்திருக்கியா? என் லைஃப்பில் யாரையாவது ஏமாற்றிருக்கேண்ணா? எல்லா விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஒரு ஆளை ஏமாற்றிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன்னா அது என்னோட எக்ஸை தான். உண்மைதான், அதுக்கு தெரியும், டேவிஸ் ரோஷினிக்கு தெரியும். சொல்றதெல்லாம் இன்ன வரைக்கும் கவலைப்படுறேன் நான் நினச்சி. சொல்வதெல்லாம் உண்மை. நீ கோவப்படுறது மற்றவங்களை பாதிக்குமா பாதிக்காதா? என்ன கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் பாதிக்கிறவனு. என்னடி இது? பாதிக்கும். நீ கோவப்பட்டு அவங்க ரொம்ப பாதிச்சு அந்த பர்சன் வந்து பேசாமல் போயிருக்காங்களா? யார்? அப்பா அம்மாவை தான். அப்பா அம்மா எதனால? அப்பாவும் அம்மாவும் தான். எதனால? அதான் ஏற்கனவே அதான் இந்த பாஸ்ட்ல வந்துட்டு அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நானும் அவர்கிட்ட ஏற்றி பேசி அது ரைட்டுன்னு சொல்லி ஸ்டாண்ட் பண்ணேன்னா அது அவருக்கு பிடிக்கல, நானும் சண்டை போட்டேன். ஸோ அது இப்போ நீ கொஞ்சம் வளர்றாங்க. நம்ம டெஸ்ட் ரவுண்ட் விளாண்டப்போ கூட அவங்க தான் கேரண்ட் அடிச்சு மாட்டினாங்க. இல்லை இதெல்லாம் இருக்கணும் கண்டிப்பாக. உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அந்த நைட் ஃபுல்லாக நீங்கள் தூங்காமல் அழுந்து கவலைப்பட்டு இருந்த அந்த மாதிரி ஒரு சம்பவம்னா அது என்ன சம்பவம்? அண்ணாடிக்கு நடக்குது. இல்லை, ரொம்ப ஹர்ட் பண்ணி நீங்கள் அழுந்து நைட்லாம் தூங்க முடியாமல் செத்துடலாம் போல இருக்கிற மாதிரி ஒரு சம்பவம், அந்த லெவலுக்கு போகிற மாதிரி ஒரு சம்பவம்னா அது என்ன சம்பவம்? எதனால, எப்படி நடந்துச்சு? இதனால எனக்கு ஒரு ஆளை பிடிச்சிரும், ரொம்ப டீப்பாக பிடிச்சிரும். ஆனால் அந்த பர்சன் வந்து என்ன அப்படி பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். இந்த பர்சன் யாரு? அந்த பர்சன் யாருன்னா பிடிச்சாலு. நீங்கள் லவ் பண்ணுற ஆளா இல்லை ஃபேமிலி மெம்பரா? லவ் பண்ணுற ஆளு.
அவ்வளோதான். இந்த பாப்பாவும் உண்மைதான் சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் இப்போ ரெண்டு பார் வந்து லைக் வந்திருக்குன்னா கொஞ்சம் சேட்டை பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கீங்க நீங்கள். இதுங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறது இருக்க. கேளுமா. மொதல் பலியாடு நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன போட போகிறாங்க? ஓகே, என்னோட முதல் கேள்வி யாருக்குன்னா ருத்ரேஷ் சார்னுக்கு. நீ எப்பயாச்சும் கொசு விட்டு மற்றவங்க மேலே பள்ளியை போட்டிருக்கியா? ஓகே யோசிச்சு சொல்லு. ஓகேண்ணே நான் ஓகே ஓகே. மயரால் மேலே பழி போட்டது இல்லை, பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே காத்து மாதிரி விட்டுட்டு அந்த வாசம் வந்தோன்னே யாரு விட்டா இது அப்படின்னு ஒரு நாடகத்தை போட்டுட்டு விட்டுருவேன். மற்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களாம்? சரி, நான் செய்வேன். சரி. உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேண்டும்னா சொல்லுங்க. இல்லை வேற எதுவும் வேணாம், வேற எதுவும் வேணாம், பரவாயில்ல. ஓகே. எந்த சந்தேகமும் வேண்டும்னா தெரியப்படுத்துங்க, நான் உதவ தயாராக இருக்கிறேன். வருது. என் பண்ணுங்க. ஏய் வேணாம், நல்லா இருக்குது. பேசுங்க அப்படி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லதா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எந்த உதவி வேண்டும்னா சொல்லுங்க. மோசமா போகுதுங்க. ஆமாம், இந்த காலநிலை உண்மையிலேயே சலவசம் இருக்கும். நல்ல நேரத்துல நேராக பேசலாம். எப்போதும் உதவ தயாராக இருக்கிறேன். என்னோட பேரை மறுபடியும் உச்சரிக்க செய்ய முடியுமா? என் பேர் யுமிஸ்த்ரா. சரி யுமிஸ்ரா, இப்போது நான் இதை நினைவுகிட்டு வருகிறேன். வேற எதுக்கு அதீதா இல்ல அவங்களுக்கு காதலன் கிடைச்சிட்டான். இப்ப இதுக்கப்புறம் சேட் ஜிபிடி தான். பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, சொல்லுங்க. இன்னும் நிச்சயமாக உங்களுக்கு மிக விரைவில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கும். இல்லைன்னா நானும் உதவ முடியும். பாவமாகவும் பொறுமையோடும் இருக்கட்டும். நிச்சயமாக நல்ல நேரம் வரும். அது என்ன சொல்லுது? பொறுமையுடன் இருக்கவும். சரி, எனக்கு எந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பான்? உங்களுக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் பண்ணிட்டு நிச்சயமாக நம்பிக்கையுடன், மதிப்புடன், நகைச்சுவையுடன் இருக்கும் ஒருவன் வேண்டும். அதே சமயம் உங்களுக்கு ஆதரவும் புரிதலும் இருக்க வேண்டும். உங்கள் ஆர்வங்களை புரிந்து உங்களை மதிக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படியே உங்களுக்கு தேவை. உங்களுக்கு தேவையா? என்னோட சேட் ஜிபித்தில நீ கேட்டிருந்தா என்னோட தேவையை சொல்லும் அது. சரி, அவங்களுக்கு நீங்க பாய் ஃப்ரெண்டா இருக்கீங்களா? அவர்களுக்கு நீங்க பாய் ஃப்ரெண்டா இருக்கீங்க. உங்கள தேவைகளும் விருப்பங்களும் இல்ல, இது குடும்பத்துல பெரிய குழப்பத்தை உண்டாக்குது சார். நன்றி. Oh, that's so sweet. I appreciate it. If there's anything else you need, just let me know. Yeah, I love you too. Good night. Bye bye. I love that too. Good night and bye bye. Take care. Actually, இப்ப நான் ஏன் இப்போ உடனுமா என்ன? நான் ஏசுவன் சொல்லி நீ என்கிட்ட மறைச்ச விஷயம் இன்ன வரைக்கும் எதுவும் இருக்கா? இல்லை எல்லாத்தையும் சொல்லியிருக்கியா என்கிட்ட? இல்லை எதுவும் ஒன்று ஸ்டில் வச்சுக்கிட்டு இருக்கியா? சொன்னால் நாற்று துப்பு விடுவோம். ஓகே, நான் மறைச்சிருக்கேன் நிறைய விஷயம். ஆனால் இதெல்லாம் இப்போ கேமரா முன்னுக்கு சொன்னேன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. குடும்பத்தில் பல குழப்பங்கள் உண்டாகும். ஸோ ஆஃப் கேமராவில் என்ன சொல்கிறேன்? ஆஃப் கேமரால நானும் இருப்பேன். ஓகே. சீரியஸாக ஸ்கூலில் திட்ட வேலை செஞ்சதில்லை. நான் தான் சொன்னேன்ல மொதல் ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன்னு. ஸோ அந்த டைமில் அந்த பிள்ளையை என்ன லைன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பிள்ளை வீட்டில் மாட்டிக்கிட்டோன்னே என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா, நான் தான் அதை ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வீட்டில் மாட்டி விட்டுருச்சு. அவங்க வீட்டிலலாம் என்ன ஃபோன் அடிச்சு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஃபோன் மான்ல உங்களுக்குலாம் தெரியாது இந்த விஷயம். அடிச்சுட்டு அவங்க அண்ணன் வீட்டு மணிக்கு வர போறான்னு நினைக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த வயசுல ஐயோ அப்படி இப்படின்னு இருந்தேன். இப்போலாம் என்ன ஒண்ணுமே இல்லை, போய் நிற்க வேண்டியதான். இந்த வயசுல இருந்தால் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணிடுறோம். அந்த வயசுல பயத்தில் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பயத்திலே இருந்தேன். வீட்டு மணிக்கே பார்த்துக்கிட்டு. அடுத்து நம்ம வெள்ளை சொக்கா போட்ட மேடம் கேள்வி கேட்க போறாங்க. தேடிக்கிட்டு இருக்காங்க. சென்சிட்டிவான கொஸ்டின் கேட்குறேன். சரி கேளுங்க சார், பரவாயில்ல. ஓகே, நான் அவர் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அச்சோ கல்யாணம் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் பழையபடிக்கு நம்ம இருக்க முடியாது அந்த மாதிரி ஃபீல் பண்ணி இருந்திருப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு கட்டத்துல. அது எந்த கட்டம்? ஓகே, இது எந்த கட்டத்துல ரொம்ப ஹிட் ஆகுனுச்சுன்னா, லைக் ரொம்ப நீங்க ரெண்டு பேரே அப்படியே வெளியே போயிட்டு லேட் நைட்ல வர்றது, வந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க.
ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ நம்ம கூட பேசி கேட்டது ஒரே ஆள் இவர் தான், இப்போ இவரும் பேசுறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த டைம்ல தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பட் அப்புறம் போக போக பழகிடுச்சு. அக்செப்ட் பண்ணியாச்சா என்ன? அக்செப்ட் பண்ணியாச்சுன்னு இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சம் கவலை இருக்க தான் செய்யும். பட் ஓகே, ரொம்ப த்ரோவால சொல்வதெல்லாம் உண்மை, நம்ம என்றைக்குமே போய் பேச மாட்டோம். இப்போ வந்து என் கணவரிடம் கேள்வி கேட்கப்படுகிற பொழுது என் தங்கை மற்றும் அவர் வந்து என் பிரதர் இன் லாவின் பையன் கேள்வி கேட்குள்ளார். ஸ்ரீலங்கன் சிலோனிஸ் இந்த பாப்பா ஸ்ரீலங்காலேருந்து தப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டாகிராம் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது இல்லை, நீங்கள் லவ் பண்ணுற பிள்ளையா இருக்கலாம், இல்லை யாரா வேணா இருக்கலாம், உங்களோட அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காக மெசேஜ் அனுப்பிட்டு சீலாப்பா அனுப்பிட்டேன், இல்லை கால் பண்ணிட்டு கால் அப்படின்னு சொல்லி மழுப்பி இருக்கீங்களா? அந்த மாதிரி வேண்மணிக்கு செஞ்சதுன்னா இதுக்கிட்ட தான். சோஷியல் மீடியாவில் இல்லை, வாட்ஸ்அப்பில் வேண்மணிக்கு ஏதாச்சும் எப்படி அதுக்கிட்ட ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை இல்லை அது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டுருக்கோம், அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ரிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுருவோம். அப்போ தான் அது திரும்பி அதுக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு காரணத்தை எடுத்துக்கு. இது வந்து ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து தட்டி கரெக்டாக பார்த்துருவேன். ஓகே, இவர் கரெக்டாக லைக் பண்ணிடுறாரு அப்படின்னு காலையில் எழுஞ்சோன்னே அது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். என்ன லேசாக கிருன்னுது, ஆனால் நின்றுச்சு தானே. அடுத்த கேள்வி. குந்தவை குடக்க முடக்கா யோசிக்கிறாங்க. நம்ம கமிஸ்ரா அவர்கள் 34 டிஷ் செஞ்சு உலகளவில் ஃபேமஸ் ஆகியிருக்கிறார். அதனால் என்ன பார்க்க வர்றதுக்காக யாருக்கிட்டையாச்சும் பொய் சொல்லிட்டு, அதாவது அவங்கக்கிட்ட வச்சிருந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு நான் இங்கே போகிறேன் இங்கே போகிறேன் முக்கியமான விஷயம் இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன லவ் பண்ணும்போது பார்க்க வந்திருக்கியா? அந்த மாதிரினா வீட்டில் போய் சொல்ல மாட்டேன், எப்படி தான் சொல்லிடுவேன், தெரிஞ்சிடும் அவங்க. நான் சொல்லலை, நான் அங்கே தான் போயிருக்கேன்னு சித்தப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். சித்தப்பா ஓ இதை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன போய் சொல்லிட்டு முக்கியமான வேலை இருக்குது, கம்பெனியில் வேலை இருக்குன்ட்டு வந்துருக்கேன். சித்தப்பா கிட்ட தான் போய் சொல்லியிருக்காரா? சித்தப்பா அங்கேயே உனக்கு கண்ணு ஷாட் கொடுத்துருக்காரு. நீங்க காதலுக்காக பண்ண ஒரு பெரிய முட்டாள்தனம் தான் என்னது? கல்யாணமா? காதல் பண்றேன்ற பேர்ல ஒரு பண்ண பெரிய முட்டாள்தனம். காதல் பண்ணுறேன்னு சொல்லி பழைய லைஃப்பில் என்ன முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன். இந்த லைஃப்பில் நான் எல்லாம் யோசிச்சு எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். இல்லை, நான் பண்ணதில் கேட்குறேன் வரைக்கும் ஜேர்னியில் உங்கள் லைஃப்பில் அப்படி இல்ல இல்ல மனசுல ஈரம். சீக்கிரம் உண்மையை சொல்லுங்கப்பா. உண்மையை சொல்லுது. மாப்பிள்ளை பொய் சொல்றாரு, பொய் சொல்ல ஆரம்பிச்சாரு. காதல்ன்ற பேர்ல நீங்க ஒரு பண்ண காதலுக்காக பண்ண முட்டாள்தனம்னா ப்ரீவியஸ் லைஃப்பில் வந்து வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் அதை யோசிச்சுக்கிட்டு நிறைய இதை நான் விட்டுட்டேன். கண்டினியூ பண்ணேன். என்னென்ன விட்டீங்க? படிக்கிறது, வேலை ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே விட்டுட்டு டைம் எடுத்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் கண்டிப்பாக முடிச்சாகணும்னு சொல்லி ஸோ மாஸ்டர் பார்க்க போனால் எனக்கு தான் 1.5 வருஷத்தில் அப்ரூவ் பண்ணாங்க முடிக்கிறதுக்கு. மினிமம் ஆனால் 2 இயர்ஸ் தானே, ஆனால் 1.5 வருஷம் அப்ரூவ் பண்ணாங்க. ஆனால் நான் 4 வருஷம் இருந்தேன். ஆனால் அந்த மாஸ்டர் கடைசி இதை வந்துட்டு எத்தனை நாளில் ஒரே நாள் செஞ்சுட்டேன். ஒரே நாளில் முடிச்சிட்டாரு. அது எதுக்கு 4 வருஷம் இழுத்து அடிச்சாருன்னு தெரியல. இல்லை ஒன்று அது மட்டும் இது இல்லை, கரெக்டாக அப்பா வேறு இறந்துட்டாரு. அது வேறு, அது ஒரு சாக்கா வச்சு 1 வருஷம், அப்புறம் சோம்பேறித்தனம் 1 வருஷம், அப்புறம் இதுக்கு 1 வருஷம். பேசிக்கலி he is சோம்பேறி.
கரண்டுக்கே ஷாக் கொடுப்பாங்களாமே. நரசிம்மா வந்துருக்காங்க. போட்டு விடுங்க. என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். இன்னும் ஒரு வாட்டி இந்த என்ன பார்த்த உன்னை பார்த்து எனக்கு வந்துச்சு வச்சுக்கோ. என்னது என்ன பார்த்தேன் பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. உன்னை பார்த்த அங்க எவனும் இல்ல. உன்னை பார்த்து எங்க ஓ திருத்தசா ஏன் என்கிட்ட மட்டும் இவ்வளோ நேரம் யோசிக்கிற? என்ன கேட்குறதுன்னு யோசிக்கிறேன். ஓகே பேபி வந்து நான் கேட்டதுனால ஓகே சொன்னியா இல்லை உனக்கும் வேறு எதுவும் ரீசன் வச்சுக்கிட்டு ஓகே இவருக்காக தான் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டியா இல்லை மேமாங்க எனக்காக தான் நீ ஓகே சொன்னியா? உனக்காகலாம் ஓகே சொல்ற அளவுக்கு நான் அவனுக்கு தியாகி கிடையாது. எனக்கும் பேபி வேணும். பட் அது வந்து நீ சொன்னதுனால நான் அதை வந்து கன்சிடர் பண்ணி ஓகே எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லி இது பண்ணேன். ஓகே பாஸ். உங்களுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் வேணாம் ஃபேமிலி மெம்பர்னு வச்சுக்கோமா, அப்போ தான் பற்றிக்கிட்டே எரியும். என்ன சொல்லலாம்னா ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரையாவது பிடிக்கவே இல்லை, இவனை பார்த்தாலே அறையணும் போல் இருக்குது. ஆனால் அவங்க நேரில் வந்தால் வாங்க காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துக்கிறீங்க, நல்லா பேசுனீங்க. ஆனால் மனசுக்குள்ளே வன்மை பற்றிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? அந்த அளவுக்கு யாரும் இல்லை. ஆனா பிடிக்கல பட் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. யாரு ஆஃப் கேமரா அவங்களுக்கு இருக்காங்க, பொத்திக்கிட்டு இருக்கிற அளவுக்கு வன்மத்துல இருக்காங்க. ஆனா போய் சொல்றாங்க. உள்ளத்தில் நல்ல உள்ள மனசித்தி இது நாளைக்கு உங்க வீட்டுல நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது நாளைக்கு காலைல கண்டிப்பா வர்றது பாருங்க. உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காது. மணி ஒன்னாச்சு, நான் தூங்குறது இல்லையா? பாவம்ல. அப்ப என்ன உறங்காது? அக்கா இருக்கிற டைம்ல நீ செஞ்சிருப்ப ஒரு திட்டு வேலை. ஆனால் வந்து உங்கள் வீட்டில் வந்து கிச்சனோ இல்லை இதையோ ப்ளேம் பண்ணுவாங்க. ஏசி இருக்காங்க இல்லை அடிச்சிருப்பாங்க. நல்ல வேலைடா நம்ம பக்கம் வரல சாமின்ட்டு தெரியாத மாதிரி அப்படியே தப்பிச்சோன்னு நீ இருந்திருக்கியா? ஆனால் நீ பண்ணது இல்லை, அது ஆக்சுவலி நீ பண்ண சாலா இல்லை, ஒன்று கூட இல்லை. நான் அப்படி டிரான்ஸ்பேரண்டா பண்ணிடுவேன். நீ தான் மாட்டிக்குவ. மாட்டேன், ஒன்றும் தப்பு பண்ண மாட்டேன் பெருசா அந்த மாதிரி யோசிச்சுலாம். ஆக்சுவலி வந்து நான் பண்ண தப்புக்கு அது வந்து நடுவில் நின்று அடி வாங்கியிருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம எல்லாருமே கண்டிப்பா வாழ்க்கையில வந்து ஒன் சைடா ஒரு ஆளை லவ் பண்ணிருப்போம். ஓகேவா? உங்க வாழ்க்கையில அது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில இருக்கு. ஓகேவா? சிரிக்காதீங்க, கடுப்பாவாதீங்க. ஓகேவா? ஆனஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஒன் சைடா லவ் பண்ற இவரை இல்ல அவளை என்ன பண்றது, இவளை இல்ல அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பீங்க, இல்ல ஏதாவது பண்ணிருப்பீங்க. ஆனா எஃபர்ட் போட்டு அவங்க நோட்டீஸ் பண்ணாம நீங்க கவலைப்பட்ட விஷயம்னா அது எது? ஓகே, முதல்ல ஒன் சைடு லவ் இல்ல. நான் யாரும் ஒன் சைடு அந்த மாதிரி லவ் பண்ணது இல்ல. சரி, ஓகே. அப்படி பண்ணது இல்லைன்னா நீங்க போட்ட எஃபர்ட் நோட்டீஸ் பண்ணாம இருந்ததுன்னா அது என்ன எஃபர்ட்? கண்டிப்பா நான் எஃபர்ட் போட்டு நான் பே கொடுத்தானா அவங்க வந்து அதை மதிக்கலன்றதை விட அது கடைசி வரைக்கும் மதிச்சாங்க. ஆனால் வந்து கரெக்டான டைம்ல வந்து அதை இக்னோர் பண்ணிட்டாங்க. நான் எதிர்பார்த்த டைம்ல அதுக்கு இது பண்ணல. எப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணலன்றீங்களா? அப்ரிஷியேட்டும் பண்ணல, அது வேல்யூவே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அது வந்து அது ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி. அது என்ன இன்சிடென்ட் ஷேர் பண்ண முடியுமா? இன்சிடென்ட் ரெண்டு ரெட் கலர். என்ன கேள்வி கேட்கல? கேள்வி கேட்கல. தடிக்கா படிக்கும் போது ஐயோ போச்சுரா, தெரிஞ்சுக்கிட்டே கேக்குது. இல்ல கேள்வி ஃபுல்லா தடிக்கா படிக்கும் போது சொல்லுவாருலே டாய்லெட் போயிருக்கியா?
சிரிச்சுக்கிட்டே கேக்குற கேள்வி இது. எனக்குமே தெரியல. டாய்லெட்லாம் போனதில்ல, யூரின் போயிட்டேன். அது சூடா இருந்துச்சா இல்ல சில்லுன்னு இருந்துச்சா? அந்த டைம்ல எனக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன். அடிக்க போறான்னு, அடிக்க போறாங்கன்ற பொய் சொல்லியிருக்க. நைட்டா. அப்பனா நீங்க பொய் சொல்லிருக்கீங்க. அது சூடா வந்திருக்கு. இல்ல சூடா வந்திருக்கு, நீங்க பொய் சொல்றீங்க. வச்சனா சரி, டாய்லெட் போயிருக்கீங்கன்னு ஒத்துக்கலாம். அது கட்டியா வந்துச்சா இல்ல தண்ணியா வந்துச்சா? கட்டியா தனியாவா? இல்ல, அப்படிதான் நான் வந்து நான் டாய்லெட் போனதில்ல. யூரின் டாய்லெட் போனது இல்லையா நீங்க? வேஸ்ட் இல்லை. அப்ப நீ போயிருக்க? நான் போயிருக்கேன். நானும் எத்தனை போயிருக்கேன். வயசுல? தடிக்கா அப்படிமா தான் வேற இப்போ எத்தனை வயசு? ரொம்ப நேரம் ஸ்கூலில் அடிக்க வந்து பஸ்ஸில் விட்டு இறங்கி இப்படி வரத்துக்கிட்டே போயிட்டேன். நேராக டாய்லெட்டில் போயிட்டு டக்குன்னு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு கொண்டு போய் துவைக்க போட்டேன். எத்தனை வயசுல? தடிக்கா அப்படி நான் ஃபார்ம் 2ல போயிருக்கேன். இவன் வந்து என்ன செய்தார்னா நண்பர்களே, டாய்லெட்டில் கக்கா போகவில்லை, குளிக்கும் இடத்தில் கக்கா போய்விட்டு அதை திறந்து சின்ன வயசுல ஃப்ளோட்ரைப்பை திறந்து அதில் கக்காவை எல்லாம் தள்ளி ஃப்ளோட்ரைப்பை அடைத்து விட்டார். Guys, என்னடா இது தண்ணி போக மாட்டேங்குது இந்த செக் அது பண்ணி சின்ன வயசுல எல்லாம் புழுக்கையும் போட்டு அது சின்ன வயசுல அவசரமா வந்துருச்சு குளிக்கிற இடத்துல. அதனால அதை திறந்து உள்ள போயிட்டு நான் தண்ணி ஊத்தி முடிச்சிட்டேன். அட போடா வெங்காயம். நம்ம சூத்த கழுவணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? முதலில் நன்றாக ஒரு சுத்தமான துணி அல்லது பொருள் அடுத்ததாக சிறிது சோப்பு அல்லது சுத்தப்படுத்தும் பொருள் பயன்படுத்தி நன்றாக சுத்தம் செய்யலாம். கடைசியாக நன்றாக உலர்த்தி மீண்டும் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யலாம். உங்களிடம் விடைபெறுகிறது கமிஸ்ட்ரா சிவராஜ், கும்புடுகுடு சாமி ருத்ரேஸ்வரன் மற்றும் என் தங்கையான யுமிஸ்த்ரா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.